ஐயா, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது திருமணம் சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாதாயா அது திருமணம். ஐயா, படிக்க வேண்டிய வயசில் பிள்ளைங்கிட்ட புக்ஸை கொடுங்க, திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நான் அதுக்கு ஒரு உதாரணம் சார். பிபிஏ செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க எங்கள் வீட்டில். திருமணம் செஞ்சுட்டு போனேன் புகுந்த வீட்டுக்கு. போன முதல் நாளே மாமியார் கேட்ட கேள்வி, நீ போட்டு வந்த நகை எத்தனை பவுனு கரெக்டான்னு. ஐயா, அவங்க என்கிட்ட கேட்டது கேரட்டை பற்றி, நான் சொன்னது என் கேரக்டரை பற்றி. அம்மா, நான் கேரக்டரோட வந்திருக்கேன், என்னோட சேர்த்து என் தங்கத்தையும் உரசி பார்க்காத, புடிதாயின்னு கையில் கொடுத்துட்டேன். அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க. 1 கிராம் 2 கிராம் கம்மியாக இருந்திருக்கும் போல. அதுக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சாங்க, நகை குறைச்சலாக இருக்குன்னு. சரின்னு அம்மா அப்பா வந்து பஞ்சாயத்து வச்சாங்க. குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம்மா, பொறுத்துப்போன்னு சொல்லிட்டு சரின்னு பொறுத்து தான்யா போனேன். 3ஆவது நாள் நானும் என் கணவரும் பைக்கில் போகிறோம். இப்போ இருக்கிற பெண்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். தோளில் கை போட்டு போகிற கலாச்சாரம் இன்னும் இருக்குது. அது ஒன்றும் தப்பான கலாச்சாரம் கிடையாது. தோளில் கை போட்டு தான் போனேன். என் கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தோளில் கை போட்டு போகிற பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு நினச்சேன், நம்ம திருமணம் செஞ்சது எவ்வளோ பெரிய சாபம்னு. சாமியே பார்த்து, சரி ரொம்ப துயரப்படுற, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு குழந்தைய கொடுத்தாங்க. ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கும்போது என் வயிற்றில் சத்தியம் கேட்டாரு பாருங்க, இந்த குழந்தை எனக்கு தானான்னு. அன்னைக்கு முடிவு பண்ணேயா, என் குழந்தைக்கு இனிஷியல் அவர் பேரை போடக்கூடாதுன்னு. ஏன் தெரியுங்களா? என் குழந்தை அப்படி ஒரு அவல நிலையை அடையக்கூடாது, அப்படி ஒரு சந்தேக கணவனுக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு தான் என் குழந்தைக்கு இன்னும் இனிஷியல் கேன்னு வச்சிருக்கேன் ஐயா. ஏன் தெரியுமா? அவன் என்னைக்குமே கே சந்தோஷ், சன் ஆஃப் கிருபாலட்சுமியா தான் இருக்கணுன்றதுக்காக தான். அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி திருமணங்கள் சாபம். இன்னைக்கு எங்க அப்பா என்னைய படிக்க வச்சிருக்காங்க, நான் முன்னேறி வந்துட்டேன். ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னும் நிறைய குழந்தைங்க என்னைய மாதிரி வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் படிப்பறிவை கொடுங்க, அதுவே பெரிய தன்னம்பிக்கை. திருமணங்கிறதே இருமணம் ஒன்றா இணையுது பாருங்க, அதாங்கய்யா திருமணம். திருமணங்கிற சொல்லுக்கே திரு என்றாலே மகாலட்சுமி. அங்க வந்து யாருக்கு கல்யாணம்னா மகாலட்சுமிக்கு கல்யாணங்க. நம்ம சொல்றது இல்லை முருகனுக்கு கல்யாணம், சிவபெருமானுக்கு கல்யாணம், ராமனுக்கு கல்யாணம்னு யாரும் சொல்றது இல்லைங்க. அங்கே என்ன சொல்கிறோம்? சீதா கல்யாணம், பாமா ருக்மணி கல்யாணம், மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்கிறாங்க படைச்சதெல்லாம் சிவபெருமான் தான், சிவபெருமான்னு சொல்ல வேண்டியதானுங்க ஐயா. சிவபெருமானுக்கு கல்யாணம்னு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த 2 உள்ளங்களை அன்பால பாசத்தால பிணைச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாங்க ஐயா கல்யாணம். ஏன் அந்த கல்யாணத்துக்கு சிவனுடைய கல்யாணம் சொல்லுன்னு சொன்னா திருக்கல்யாணம் என்று சொல்லுகிறான், மீனாட்சி கல்யாணம் என்று சொல்லுகிறான், சீதா கல்யாணம் என்று சொல்லுகிறான். என்ன காரணம்? தாலியை மாங்கல்யத்தை கொடுப்பவன் நான், தாலியை சுமப்பவள் பெண். அதை போல பிள்ளை வரத்தை கொடுப்பவன் நான், அதை சுமப்பவள் பெண். சுமக்கின்றவளுக்குத்தான் மரியாதை, கொடுப்பவனுக்கு இருக்கும் மரியாதையை விட சுமப்பவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் அது சீதா கல்யாணம், அது மீனாட்சி கல்யாணம், அது திருக்கல்யாணம். எனக்கும் மாப்பிள்ளை பார்த்தாங்கய்யா, கல்யாண நாளும் வந்தது, கல்யாணம் முடிஞ்சுது. அன்னைக்கு சாயங்காலம் வாடி நம்ம ஜாலியாக வெளியே போவோனார். போனவுன்னு ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாருங்க. அப்புறம் அவர் என்னென்னவோ ஆர்டர் பண்ணாருங்க. நானும் நல்லா தின்னுட்டு வீட்டுக்கு வந்தோம். மணி 11 ஆயிடுச்சுங்க. கதவு மூடி கிடந்தது. நான் சொன்னேன், நான் முதல்ல இப்போ தான் வெளியே போயிட்டு வர்றேன், நான் கதவை தட்டினா உங்கள் அம்மா திட்டுவாங்க, நீங்கள் தட்டுங்கன்னு. இவர் என்ன பண்ணார்? அம்மா அம்மான்னாரு. அந்த அம்மா வந்தாங்க. சோறு வச்சுருக்குறா, போய் படுத்து தூங்குடா தின்னுபிட்டு அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ணார்? அம்மா அப்படின்னாரு. இன்னைக்கு இவளை வெளியே கூட்டிகிட்டு போனாமா, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேம்மா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ? அரிசி பருப்பு வைக்கிற விலைக்கு உனக்கு புது பொண்டாட்டி வந்தாட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடா. பழச நாளைக்கு யாரடா திம்பா, எவடா திம்பான்னாரு. அவர் இப்படின்னாரு. போனேன் ரூமுக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அம்மா சத்தம் போட்டால் போட்டு போகுது, பழைய சோறு கடை தான் கடந்துட்டு போகுது. நீ எங்கள் அம்மா அப்பாவையும் மட்டும் என் மேலே நம்பிக்கை இருந்தா நீ எதிர்த்து பேசாதேன்னாரு. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் மாமனார் மாமியார் எதிர்த்து பேசுறதே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சது எனக்கு வரந்தானுங்க.
இங்கே எங்கள் வீட்டுக்காருக்கு பெரியம்மா வந்துருச்சுங்க. அப்போ வந்து மீனாட்சி அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் நல்லா எந்திரிச்சு வந்துட்டாருன்னா இந்த தெருவோரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா உணவு இல்லாத ஏழைகளுக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் உணவு தரேன்னு வேண்டிக்கிட்டேங்க. நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டது அந்த அம்மா காதில் உளுந்த உடனே 15 நாளில் எங்கள் வீட்டுக்காரர் நல்லபடியாக எந்திரிச்சாருங்க. அன்னைக்கு வேண்டிக்கிட்டது இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க. எங்கள் வீடு வந்து டிவிஎஸ் நகரில் இருக்குங்கய்யா. நான் பழங்கானத்தில் இறங்கி டிவிஎஸ் நகருக்கு போவேன். அங்கே ஒரு பெரியவர் அந்த சாக்கடை தண்ணி போகும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்ணிக்கு இப்போ ஒரு அணையாட்டம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த சாக்கடை தண்ணி நாற்றத்தில் நம்ம 10 அடி தள்ளி போவோம். அந்த பெரியவர் என்ன தெரியுமா செய்வார், அந்த தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றிக்குவாருங்கய்யா. எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம தகப்பனா இருந்தால் விடுவோமா, அவரை வேற ஆளாகவே நான் பார்க்கலீங்கய்யா, தகப்பனா பார்த்தேங்கய்யா. நான் போய் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன், இந்தாங்க அவர் ரொம்ப இதாக இருக்கிறாருன்னு. அவர் நல்ல பேண்ட் ஷர்ட்டு ஒரு உள்ளாடை எனக்கு வாங்கி கொடுத்தாருங்கய்யா. வாங்கி கொடுத்த உடனே நான் கொண்டு போனேன் அவர்கிட்ட, ஐயா அப்படின்னு. அவர் உடனே என்ன தெரியுங்களா சொன்னார், அம்மான்னாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் பைத்தியம் இல்லை சித்தர்னு நினச்சிக்கிட்டேங்க. அந்த இடத்துல நான் அவரை ஒன்று சொன்னாருங்கய்யா, என்னையோட கீழ்நிலையில் இருக்கிறான் பாத்தியா அவனுக்கு கொண்டு குடும்பம்னாரு. அவருக்கே எல்லாம் திறந்து கிடக்குதுங்க. அப்படியே நான் நினச்சேன், நம்ம பிறந்ததே வேஸ்டு அந்த பிறவியில் அப்படின்னு நினச்சேன் நான். நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பின்னாடியாக இருந்து என்னை உந்துதலாக இருக்கிறது என் கணவர் இருந்தாங்க. ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறாருங்க, இருக்கிறாரு இருக்கிறாரு இருக்கிறாரு. அதனால் நான் சொல்கிறது, திருமணம் வந்து வரமேதான் சொல்லி சாபம் கிடையாது கிடையாது கிடையாது. நிரோஜா நேரு அவர்கள் இருவரையும் மேடை கிடைக்கின்றோம். மற்றும் மானாமதுரை திரு பி ஜெயக்குமார் அவர்களையும் மேடை கிடைக்கின்றோம். ஜெயக்குமார் 7/7/2009 அன்று உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கம்பட்டியிலே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்திலே 19 பேர் அன்றைக்கு உயிரிழந்தார்கள். அதிலே ராஜா வசந்தி என்ற தம்பதியர்கள் காலமாகிவிட்டார்கள். இந்த 2 குழந்தைகளும் நிரோஜா என்ற இந்த 12 வயது குழந்தையும் இந்த நேரு என்ற 9 வயது இந்த சிறுவனும் தன்னுடைய தாய் தந்தையை இழந்து இன்றைக்கு அனாதையாக இருக்கின்றார்கள். அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிவிட்ட நேரத்திலே நம்முடைய மானாமதுரை சார்ந்த மாதா கல்லூரியுடைய நிறுவனத்தை சார்ந்த சேர்மன் திரு பி ஜெயக்குமார் அவர்கள் மனமு வந்து அவரும் அவருடைய திருமதியும் சேர்ந்து இந்த 2 குழந்தைகளுடைய பராமரிப்பில் இருந்து சரி, அவங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து சரி, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து சரி, மேல் படிப்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கரையேற்றுவோம் என்று எல்லாம் அல்ல இறைவனர்களால் உதவி செய்ய முன்வந்திருக்கிறார்கள். மாதாவையும் பிதாவையும் இழந்து வாடும் இந்த குழந்தைகளுக்கு மனமுவந்து அவர்கள் அளிக்கிறேன் என்று சொன்ன உதவியை மனதார பாராட்டுகிறோம். ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள் என்று யார் வந்தால் கூட அவர்களுக்கு அதிகமாக உதவிகளை செய்து வருகின்றோம். சில்ட்ரன் ஹோம் என்ற ஒன்றை ஆரம்பித்து தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கின்றோம். சன் டிவி அரங்கம் மூலமாக எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகள் நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அந்த குழந்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் கல்லூரி வரை படிக்க வைத்து அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்த நிரோஜா நேரு என்ற இந்த 2 குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக இந்த 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய பைபாஸ் பாலகுமார் அவர்கள் 2000 ரூபாய் தருகின்றார். உங்க கையில கொடுங்க. நன்றி ஐயா. இப்போதைக்கு நம்ம நாட்டில் காதல், காதலுக்கு மரியாதை, காதல் கோட்டை, காதலில் விழுந்தேன், காலமெல்லாம் காதல் வாழ்கன்னு எத்தனையோ படம் வந்திருக்கு. எப்படி வெற்றி படமா பிச்சு பிடிங்கிட்டு ஓடுது? ஏன்னா இளைஞர்களை காதல் அப்படி ஆக்கி வச்சிருக்குதுயா. எங்கூட படிச்ச தோழி ஒருத்தி
அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு சார். அவ்வகல் எடுத்து சீவி முடிய முன்னாடி போட்டா மொழி வரைக்கும் வந்து விழுகும். அப்படிப்பட்ட அழகு. நடந்து வந்தா மதுரை மீனாட்சியே நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு நான் இந்த இளைஞர்கள் சொல்ற மாதிரி ஒரு காதல்ங்கிற வலையில அவளும் விழுந்தா. நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம், காதல் தயவு செஞ்சு வேணாம், உன்னை பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போதைக்கு வேண்டான்னு எவ்வளவோ கண்ணீர் சிந்தி பார்த்தேன். அவ கேட்கல. ஏன்னா அப்போதைக்கு காதல் அவ கண்ணை மறைச்சிருச்சு. அப்போ பெத்தவளை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத முடியாதபடி அந்த காதல் அவளை தள்ளிடுச்சு. அவளும் லவ் பண்ணி ஒரு நாள் அந்த பையனோட ஓடிட்டா. அந்த பெத்தவ பட்ட பாட சொல்லி மாள முடியாது சார். ஒரு நாள் 5 நாள் கழிச்சு ஒரு கால் வருது. அவ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சைக்காரியா பைத்தியக்காரியா தான் யாருன்னு ஒரு தெரியாத ஒரு நிலைமையில நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவ சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சார்? என்னை விட்டுருன்னு மட்டும் அவ சொல்றா. அப்ப அவள் அந்த இடத்துல என்னென்ன பண்ணிருப்பாங்க, எப்படி சதைச்சிருப்பாங்கன்னு பாருங்க சார். ஒரு பெத்த தாய் 10 மாசம் சுமந்து பெத்தது இதுக்காகவா சார்? தான் பிள்ளை இப்படி எல்லாம் கதறமான அவ பெத்திருப்பா. எத்தனையோ மேடையில அவ பிரைஸ் வாங்குறப்பெல்லாம் நாங்க யோசிப்போம், சி இப்படிப்பட்ட மகளை பெக்கிறதுக்கு அந்த தாய் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த தாய் அவ ரொம்ப அவமரியாதை சொல்லலாம் கேட்குற மாதிரி பண்ணிட்டா. கடைசியில் அவளை ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சார். இப்போ அவங்க அப்பா பிள்ளை மேல பாசமா இருப்பாரு. இப்போ தன் பிள்ளை வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே நினைச்சு அந்த அந்த தகப்பனுமே பைத்தியக்காரரா ஏர்வாடியில் இருக்காரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, மகளும் அதே தூண்ல தான் கட்டப்பட்டிருக்காரு, தகப்பனும் அதே தூண்ல தான் கட்டப்பட்டிருக்காரு. ஒரே விஷயம், அவளுக்கு தெரியாது இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு, இவருக்கு தெரியாது அவர் தான் மகன் சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு காதல் ஒரு குடும்பத்தை ஆக்கி வச்சிருக்கு சார். ஏன் சார் 25 வருஷம் பெத்து வளர்த்தவங்களை விட 25 நிமிஷத்துல வந்து பேசுறவன் என்ன சார் முக்கியத்துவம் கொடுக்குறான் உங்களுக்கு? அதான் சார் நான் சாபான்னு சொல்றேன். அப்படிப்பட்ட காதல் வேணாம் சார். தயவு செஞ்சு கொஞ்சமாவது புரிஞ்சு தான் பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு பாருங்க. காதல் சாபம். காதல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்கும், அப்புறம் போகும்போது தான் அது புளிக்கும். எங்கள் ஊர் பசங்கள்லாம் காதல் கவிதை எழுதியே வீணாக போகிறான். ஒரு பயம் எழுதியிருக்கான், சார் கண்ணே மிராண்டா நீயும் நானும் வராண்டாவில் புறாண்டா ரொம்ப கிராண்டாக இருக்கும்னா. அதனால் காதல் கவிதையெல்லாம் எழுதுவீங்க, கோயிலெலாம் சுற்றுவீங்க. அன்றைக்கி கூட ஒரு பையன் அம்பாள் கோயிலில் நின்னா, எதுக்குடா நிற்கிறேன்னு, அம்பாளையும் பார்க்கலாம் நம்மளையும் பார்க்கலான்னு தான் நிற்கிறேன்னா. அதனால் நம்ம நாட்டில் காதல் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப பேர் இதுக்கு லீவ் போட்டே நிற்பான். அதனால் காதல் இஸ் ஈக்குவல் டு தோல்வி. இந்த திருமணங்கிறது மட்டும் தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, நீ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணப்படாதுங்கிறியா? என் கல்யாணத்தில் நடந்த சோக கதையெல்லாம் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். மணமேடையில் உட்காந்துருக்கேன் சார். பொண்ணை கொண்டாந்து என் வலது பக்கம் உட்கார வைக்கிறாங்க. நான் காவாசி பாகத்தில் தான் உட்காந்துருக்கேன், என் வீட்டுக்காரி முக்காவாசி உட்காந்துருக்கான். அப்போனா சைஸ் எவ்வளோ பறிச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் 35 mm, அவங்க 70 mm. 70 mm 35 mm. இதெல்லாம் எங்களுக்கு புரியுமா? ஐயருக்கு ரேட்டை குறைச்சி பேசிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. புகை என் பக்கமாக கிளப்பி விட்றான், அழுவுறேன். அதில் ஒரு பய சொல்கிறான், பொண்ணு பிடிக்கல போல இருக்கு எனக்கு. என்ன பிடிக்கலன்னு அவள் அழுவணும், நான் அழுதுகிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஐயர் மந்திரத்தை சொன்னார் பாருங்க. ஆடாடாடா, அந்த மந்திரத்தினால்தான் நான் வீணாக போனேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம்மா கெட்டி மேலமா, அது சாவு மூலம். ஆனால் அந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சால் அந்த ஐயரை மந்திரத்தையே சொல்ல விட மாட்டோம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனஹேதுனான்னா என்ன பொருள் தெரியுங்களா? மாங்கல்யம் தாலி, உன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற தாலி நான் உயிரோடு வாழ்கிறதுக்காக கட்டப்பட்டது. சொல்கிறது யார்? ஐயரு. கட்டுறது யார்? நாம. திருமணங்கிறது என்ன? மனைவி சொல்கிற பேச்ச கேட்குறாளா? 2 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் நுழைகிறேன். உள்ளே போய் அகாலத்தில் போய் கதவு தட்டுறமேன்னு அதிகாரம் பண்ணப்படாதுன்னு மெதுவாக கூப்பிட்றேன். சரசே சரசே கதவை தட்டுமா, கதவை தரமா, கதவை தரமான்னேன். உடனே திறந்துவிட்டு சொல்கிறா, இந்நேரத்தில் வந்து கதவு திறக்கிறாருன்னு சிரித்தேன். அதுக்கு என் வீட்டுக்காரி சொல்கிறா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தான் வரும் அப்படின்ட்டு டபக்குன்னு உள்ளே போயிட்டா. மறு 2 நாள் வந்து சரசின்னு சத்தம் போட்டால் வந்து கதவை திறந்தா நான் இப்போ சிரிக்காமல் நிற்கிறேன். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா? தடவை சிரிக்கும்போது சிரிப்பு வரலங்கிறான். இப்படி 2 மனசு உள்ள பெண்களை கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறோம். அதனால் இந்த நாட்டில் திருமணங்கிறது ஒரு சாபம். ஆர்விப்பட்டியைச் சேர்ந்த அருணா என்ற பெண்ணை மேடை கிடைக்கின்றோம். இந்த பெண்ணின் பெயர் அருணா. இவர் தன்னுடைய இந்த அருணா தன் தாயின் வயிற்றிலே
3 மாத கருவாய் இருக்கின்ற போதே அவருடைய அப்பா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எங்கோ சென்று விட்டார். கணவனை இழந்த பெண்ணாக இவருடைய தாயார் ராஜாத்தி கஷ்டப்பட்டு இருக்கின்றார். அப்பா தான் கருவில் இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டார்னா கூட பிறந்த 2 அண்ணன்களும் அப்பா கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு இந்த தாயார் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கின்றார். தாய் ராஜாத்தி வீடு வீடாக 10 பாத்திரம் தேய்த்து தான் கூலி வேலை பார்த்து மகளை படிக்க வைத்திருக்கின்றார். பட்டகாலே படும் கெட்ட குடியை குடியும் என்று சொல்வார்களே, அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த அருணாவுக்கு 6 வயதுல ஒரு ஆபரேஷன், ஏன்னா போலியோ அட்டாக் ஆகுது. 9 வயதுல ஒரு ஆபரேஷன். இப்படி 2 ஆபரேஷனை செய்து அந்த போலியோ அட்டாக் ஆனதால கால் வளைந்து விட்டது, நடக்க முடியவில்லை. இப்படி கால் வளைந்த காரணத்தால் முதுகுத்தண்டுல வலி. அந்த முதுகுத்தண்டி வலி காரணமாக முதுகுத்தண்டில் ஒரு ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் செஞ்சு பெல்ட் போட்டிருக்காங்க. அந்த பெல்ட்டையும் போட்டுக்கிட்டு காலில் வலி, முதுகுல வலி, எல்லாத்திலையும் வலி. ஆனால் கல்வி கற்க வேண்டும், எனக்கு வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் ஒரு புதிய வழி என்று இந்த பெண் கஷ்டப்பட்டு படித்து பிகாம் படித்து முடிச்சதோட எம்காமும் படித்து முடித்திருக்கின்றார். இந்த பிகாம் எம்காம் இதையெல்லாம் வர்றது படித்ததற்கு காரணம் என்ன? அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஊக்கம் என்ற ஒன்றுதான். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த முதுகுத்தண்டு வழியில பெல்ட் போட்டுட்டு கஷ்டப்படுறேன், இதையும் மீறி எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா இந்த உலகத்திலே நான் இன்னும் உழைத்து முன்னேறுவேன், என் தாயை காப்பாற்றுவேன் என்று இவர் போராடினார். இந்த போராட்ட உணர்வை சொன்னவுடன் நம்முடைய சிவகாசியைச் சேர்ந்த ராஜலிங்கம் என்பவர் இவருக்கு கம்ப்யூட்டரை வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விஜயராகவன் என்பவர் அவருடைய நிறுவனத்தின் சார்பாக யூபிஎஸ்ஐ தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திரு ராஜலிங்கம், சிவகாசியைச் சேர்ந்த ராஜலிங்கம் இவர்களுக்கு கம்ப்யூட்டரை தருகின்றார். நன்றி. மதுரையைச் சேர்ந்த விஜயராகவன் யூபிஎஸ்ஐ தருகின்றார். வாழ்த்துக்கள் அருணா, வாழ்க. சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் நான் எவ்வளோ அரட்டை அரங்கம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மதுரையில் நடக்கிற இந்த அரட்டை அரங்கத்தில் இத்தனை பேர் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு மேல படிப்பு செலவுக்காக மட்டும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம், அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் மற்றும் பல நல்ல மனது படைத்தவர்களோட ஆதரவால இத்தனை ஏழை எளியவர்களுக்கு 7 லட்சத்துக்கு மேற்பட்ட உதவிகளை வழங்குவதற்கு காரணமாக இருந்த எல்லா புகழும் இறைவனுக்கே சேரும். ஐயா, கிழவனுக்கும் கிழவிக்கு 1ஆம் தேதி வர பென்ஷன் தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்கு 20ஆம் தேதி வர இருமல் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட முதுமதான ஐயா சாபம். தாஜ்மஹாலை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரிய தோணும்? மும்தாஸ் ஷாஜகானுடைய காதல் தோணும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தோணும்? ஷாஜகான் வயசானதுக்கு அப்புறம் அவன் மகன் தூக்கி சிறையில் அடைச்சானே, அந்த முதுமை சாபங்கிறதாயா எனக்கு தோணும். அதாவது டிஎன் சேஷன் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவரை பார்த்தா மிகப்பெரிய அரசியல்வாதி கூட கிடுகிடுன்னு நடுங்குவார். அவ்வளோ பெரிய ஆளு. போஸ்டர் கலாச்சாரத்தையும் ஃப்ளெக்ஸ் கலாச்சாரத்தையும் அடியோட ஒழிக்கணும்னு பாடுபட்டவர். பிரதமர் தன்னை பார்க்கணும்னு கூப்பிட்ட பொழுது கூட, நான் ஒரு எலெக்ஷன் கமிஷனர், நான் வந்து உங்களை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க வந்து என்னை பாருங்கன்னு சொன்ன தைரியமான ஆளு. இன்னைக்கு அவரே முதுமை பருவம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முதியோர் இல்லத்தை நாடிதான் வாழணுங்கிற நிலைமை வந்துருச்சு. அந்த தைரியமான ஆளுக்கே அந்த நிலைமைனா, சாதுவான சம்பாதிக்க தெரியாத முதியோருக்கெல்லாம் என்னையா நிலைமை? முடியாத வாழ்வதனின் முடிவை நோக்கி முகம் சுருங்க நிற்போர் தான் முதியோர். ஒரு நாள் துடிப்போடும் பிடிப்போடும் வாழ்ந்த வாழ்க்கை துவண்டதினாலே மூளையிலே முடங்கி கிடப்போர் தான் இந்த முதியோர். படிப்போடு பணியதையும் தேடித்தந்து பாங்காக ஒரு துணையையும் சேர்த்து வைத்து தம் மக்கள் விடியலினை காணச் செய்து இவர் வாழ்வில் விடியலுக்காய் ஏங்கி நிற்கிற இந்த முதுமை தான் சாபம் சாபம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மதுரையில் உள்ள டாக்டர் PS நாகேந்திரன் அவர்களையும் அவருடைய மனைவி தேவகி நாகேந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியைச் சார்ந்த கன்னி மரியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இந்த மேடையில் வந்திருக்க இந்த அம்மா பேரு கன்னி மரியா. இவருடைய கணவர் பெயர் பெரிய கருப்பன். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியைச் சேர்ந்த இந்த கன்னி மரியா
இவருடைய கணவர் பெரிய கருப்பன் ஒரு கூலி தொழிலாளி, இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த கன்னிமரியாவுக்கு இறைவன் கொடுத்த சோதனை, அவருக்கு மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோயை வைத்துக்கொண்டு இவர் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ₹1,00,000 மேல் பண உதவி தேவைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கான முழு தொகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செலவழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய மதுரையை சார்ந்த டாக்டர் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய மனைவி தேவகி நாகேந்திரன் அவர்களும் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு இந்த கன்னிமரி அவர்களுடைய புற்றுநோயை அறுவை சிகிச்சைக்காக முழு தொகையும் செலுத்துவதாக அவர்கள் மனமுவந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களை மனதார இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் பாராட்டி அவருக்கு பொன்னாடை அறிவிக்கின்றோம். இந்த அரட்டை அரங்கத்தின் தலைப்பு வரமா சாபமா? எது காதலிப்பது வரமா சாபமா? பெண்ணாய் பிறப்பது வரமா சாபமா? திருமணம் செய்வது வரமா சாபமா? முதுமையில் இருப்பது வரமா சாபமா? இந்தியனாய் பிறப்பது வரமா சாபமா? ஆக வரமா சாபமா என்றவுடன் எதை எடுத்தாலும் அதற்குள்ளே வரமா சாபமா என்று ஒரு வாக்குவாதம். இறைவனோட படைப்பு என்பதே ஒரு அற்புதமான விஷயம். உண்மையிலேயே இந்த பிறவி எடுக்கிறோமே, இந்த பூமிக்கு இந்த மண்ணுலகிற்கு ஒரு பிறவியா வரோம் வரமே, அதுவே வரம் என்று சொன்னேனே, இதான் உண்மை. இந்த பூமிக்கு வர்றதே வரோம். அதே மாதிரி சாபம். என்ன சாபம்? மனிதன் இந்த பிறவி எடுத்த பிறகு சில கஷ்டங்களை அனுபவிக்கின்றானே, அந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாபம். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது இறைவன் உனக்கு ஒரு அருமையான பிறப்பை கொடுத்தான். கையிருந்து அந்த கையோடைய பலன் உனக்கு தெரியாது. சாபத்தை வரமாக மாற்ற தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே வாழ முடியும். ஒருத்தன் கஷ்டப்பட்டா கண்ணை மூடிக்கிட்டு போனீங்கன்னா அடுத்த பிறவியோட உனக்கு இருக்கியா சாபம்? அதுக்கு காரணம் இறைவனோட கோபம். காதலிப்பது வரமா சாபமா? காதலிக்கிறது வரையா? கால் இருந்தா தான் நடப்பான். காதல் இருந்தா தான் உண்மையில மனுஷனா இருப்பான். காதலிக்கிறதுங்கிறது எல்லா ஜடத்துக்கும் காதல் வராது. எல்லா பானையிலையும் தும் தன்னக்கு ஜும் தும் தன்னக்கு ஜும் தும் தன்னக்கு ஜும் தும் தன்னக்கு தும் ஜும் தாக்கு தும் தும் தாக்கு தும் தும் தாக்கு தும் தும் பும் 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 பும். எல்லாம் வாசிக்குமா? சில பானையை தட்டினா உடைஞ்சிரும், சில பானையை தட்டினா கடமா வாசிக்கும். வாசிச்சோன்னா மனிதனோட மனம் அதை நேசிக்கும். ஒரு கடமா பிறக்கணும்னாலே, அதுக்கு ஒரு சுகமா இருக்கணும்னாலே, ஒரு மண்பானையே ஒரு தன்மையோட படைக்கப்பட்டதான் வாசிக்குது. ஒரு மண்ணை படைக்கும் போது, அதே மாதிரி மனசை படைக்கும் போது ஜடமா இருந்தா காதல் வராதியா? அது கடமா இருந்தாதான் வரும். அது வரும்னா காதல் ஒரு வரும், அது வரலன்னா உனக்கு காதல் ஒரு சாபம். பெண்ணாய் பிறப்பது பாவமா? அது எப்படி தாய பாவம்? அது எப்படி பாவமா இருக்க முடியும்? உனக்கு சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சுமக்கிறது என்பதே ஒரு பெரிய கலை. 10 மாசம் வயசுல கொடுத்தா அந்த கருவை அது உதைச்சாலும், அது கஷ்டம் கொடுத்தாலும் தன்னோட ரத்தத்தை பாலாக்கி கொடுத்துட்டு அந்த வழியெல்லாம் சுமந்துக்கிட்டு சுமக்கிறாளே, அந்த அம்மாவா ஒரு பொண்ணுதாயா இருப்பா. இந்த உலகத்தில் அம்மா மட்டும்தான் அம்மா, மற்றது எல்லாமே சும்மா. அப்படிப்பட்ட அந்த தாயா இருக்கிறது அது வரையா, அது சாபம் இல்லை. திருமணம் அதனால நல்ல விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை. விட்டு சில பேர் விட்டு கொடுக்குறான். தான் மனைவி 75 வயசுல பார்த்தா கூட அவன் கிழவியா பார்க்க மாட்டான், அழகியா பார்க்கிறான். அது அந்த பொண்ணு வாங்கின வரம். திருமணம் செய்வது வரமா சாபமான? திருமணம் என்பது சில பேருக்கு சாபம், சில பேருக்கு வரும். முதுமையா இருப்பது வரமா சாபமா? நான் கேட்கிறேன், எல்லா முதியோர்களும் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்களா? வாஜ்பாய் தான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆனாரு, இளமையில் ஆனாரா?
மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதம மந்திரி இளமையிலானாரா? 5 முறை இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரு. 5 கத்தாய் பெற்றெடுத்த புதல்வனாய் 5 முறை இந்த நாட்டுக்கு முதல்வனாக இருக்கிறாரு. கலைஞர் இளைஞனா? நான் முதுமையை பார்க்கவில்லை. அப்துல் கலாம் மனமே புரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை மனம். ஆனால் புகுந்து விளையாடியது அவரது மனம். ஜனாதிபதியாக கணக்கான சொன்ன ஒரு தலைமைடன். எங்கே முதுமை, எங்கே முதியோர் இல்லத்துக்கு சென்றதா? ஆக முதுமையிலா இருப்பது நீங்கள் சாபம் என்று சொன்னால் அந்த சாபத்தை வரமாக மாற்ற முடியும். அடுத்தது, இந்தியனா பிறப்பது சாபமா? நான் கேட்கிறேன், இந்தியாவில் மட்டும்தான் பாவம் இருக்கா? அமெரிக்கா உலகத்திலே பெரிய பணக்கார நாடு, அங்க குத்து வெட்டே நடக்கலையா? துப்பாக்கி எடுத்து அவன் சுட்டுக்கிறான். ஒருத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டிக்கு எத்தனை புருஷன்? இந்தியாவில் அப்படி இருக்காயா கம்பேர் பண்ணா? அவெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறான். இந்தியா பொருளாதாரத்திலே வீழ்ந்து கிடந்தாலும் குடும்ப கட்டுப்பாடு என்ற கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு கட்டுண்டு கிடக்கின்ற ஒரே நாடு இந்தியா. அதிலும் தமிழன், தமிழ்நாட்டின் தமிழ் கலாச்சாரம், மதுரை மல்லிகை எப்படி மணக்குதோ அதை போல தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மல்லிகையாய் மணக்கும். இந்தியாவில் குற்றம் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, வறுமையை மீறி ஒரு பெருமை இருக்கிறது. அந்நிய மண்ணிலே பிறந்த அன்னை தெரேசா, தன்னை தெரேசா கூட என் இந்திய மண்ணைத்தான் தேர்ந்தெடுத்தார். ஜி.யு. போப் என் இந்திய மண்ணைத்தான் தேர்ந்தெடுத்தார், இந்த மண்ணைத்தான் தொட்டு கும்பிட்டார். இவ்வளவுலாயே வீரமாமுனிவர் தமிழில் வந்து பாடினார். அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய மண்ணில் பிறந்தவரா? சொல்லுங்கள். இந்தியாவில் எவ்வளவோ, நான் சொல்றேன், உலக நாட்டிலேயே இந்தியாவுக்கு, இந்தியா ஒரு புண்ணிய பூமி. இங்கத்தான் காசி இருக்கு, இங்கதான் ராமேஸ்வரம் இருக்கு. இந்தியாவிலே பிறந்து விட்டால் இந்தியனாக பிறப்பதே ஒரு வரம். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை ஒரு இந்தியன் பெற்றுவிட்டால், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய உரத்தை பெற்றுவிட்டால், இந்தியனாக பிறப்பதும் சாபம் அல்ல, வரமே வரமே. எல்லாவற்ற சாபத்தையும் வரமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மனம் உங்களுக்கு வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.